ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகரின் தந்தை வராரு. சார் பையனுக்கு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சொன்னோம், சார் வரன் வரணுமே சார், நீங்கள் என்ன சம்பாதிக்கக்கூடிய வரன் இல்லை வரதட்சணை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் சார் அப்படின்னார். இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 to 4 வருஷங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே சாதகமாக இல்லைங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்க்கறதாலே உங்களுக்கு அந்த திருமணம் தடையாகிக்கிட்டு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். இது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் விருச்சிக லக்னம். இப்போ இவர் பயணிச்சிட்ருக்கிற அட்சய லக்னம் அப்படின்றது கும்ப அட்சய லக்னத்தில் பயணிக்கிற காலத்தில் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு வருது. இப்போ 2-11ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீடாகிய கன்னியில் இருக்கார். அப்போ அதை தான் வச்சு சொன்னோம், சார் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, வருமானம் வரக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வரன் தான் வேணும், இல்லை வரதட்சணை சம்மந்தப்பட்ட நிகழ்வுலாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதை பண்ணுறனாலே இங்கே சாதகமாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டோம். ஒரு கேட்டுட்டு சரிங்க சார் நான் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஏன்னா இது ஒவ்வொரு நிகழ்வும் எதனால் அந்த திருமணம் தடையாகுது, நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைப்போம். அந்த எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தடையாகக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். அதனால் இந்த எதிர்பார்ப்புகள் எந்தெந்த காலகட்டங்கள் என்ன நிகழ்வு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.